பையனுக்கு பொண்ணு கிடைக்கல, பொண்ணுக்கு பையன் கிடைக்கல. அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு. எத்தனையோ ஜாதகம் பார்த்துட்டேன். எங்க அம்மா அப்பா பார்த்துட்டாங்க. ஒரு பொண்ணு கூட எனக்கு செட்டே ஆகலைங்க. திருமண தடை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குதுல, அந்த திருமண தடையை போக்கி எப்படி திருமணம் நடக்கும்? அப்ப இந்த திருமண தடையை போக்குறதுக்கு என்ன பண்ணலாம் பரிகாரம்ங்கிறது தான். என்னுடைய பொண்ணுக்கு சீக்கிரமாக விவாகத்தை அமைத்து கொடு ஸ்ரீ மகாலட்சுமியே அப்படின்னு வேண்டிண்டு 7 வாரத்துக்கு ஆன விரலி மஞ்சள், ஒரு மாலை 54 விரலி மஞ்சளை பூவாக கட்ட வேண்டும். 3 வாரம் அந்த மாலையை தொடுத்து பண்ணியாச்சு. 4வது வாரம் முடியல. அப்ப அந்த 3 வாரம் விட்டுருங்க. 7 வாரம் நீங்க விரலி மஞ்சள் மாலையை சாத்தணும், கண்டினியூவா சாத்தணும். ஆனா இந்த கண்டினியூ சாத்த விட்டு போச்சு. சின்சியரா பிரார்த்தனைகளை ஒழுங்காக செய்தால் மட்டுமே இந்த கல்யாணம் நடக்கும். டேக் ஒன் பக்தி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடான கோடி நமஸ்காரம். படிச்சிட்டிங்களா? நல்ல ஜாபுக்கு போகிறீங்களா? கை நிறைய சம்பளம் வாங்குறீங்களா? எல்லாம் வாங்குறீங்க. 28 வயசாச்சுங்க எனக்கு. எத்தனையோ ஜாதகம் பார்த்துட்டேன். எங்கள் அம்மா அப்பா பார்த்துட்டாங்க. ஒரு பொண்ணு கூட எனக்கு செட்டே ஆகலைங்க. நாங்கள் ஜாதகத்தை பார்த்து ஜாதக பொருத்தம் இருக்குன்னு சொன்னால் பொண்ணு வீட்டில் பார்த்துட்டு ஜாதக பொருத்தம் இல்லைன்றாங்க. சரி, 2 பேருமே சொன்னால் பொண்ணு வீட்டிலேருந்து பதில் வர மாட்டேங்குது. இது பையன் வீட்டிலேருந்து. பொண்ணு வீட்டிலேருந்து பொண்ணு நல்லா சம்பாதிக்கிறாங்க, எல்லாம் ஓகே. ஆனால் பொண்ணுக்கு என்னமோ ஒரு பையனும் அமைய மாட்டேங்கிறான். பொண்ணுடைய கனவுக்கு ஏற்ற மாதிரி அமைய மாட்டேங்கிறான். இது ஒவ்வொருத்தர் அம்மா அப்பாவுடைய புலம்பலாக இருக்குது. கல்யாணங்கிறது இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பையனுக்கு பொண்ணு கிடைக்கல, பொண்ணுக்கு பையன் கிடைக்கல. அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு. திருமண தடை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குதுல, அந்த திருமண தடையை போக்கி எப்படி திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு. அப்போ இந்த திருமண தடையை போக்குறதுக்கு என்ன பண்ணலாம் பரிகாரம்ங்கிறது தான். நல்ல உன்னிப்பாக கேளுங்க, சொல்கிறேன். பூஜா ஸ்டோர் போங்க, விரலி மஞ்சள், நீட்ட மஞ்சள் இருக்கா வாங்கிக்கோங்க. 7 வாரத்துக்கு ஆன விரலி மஞ்சள், ஒரு மாலை 54 விரலி மஞ்சளை பூவாக கட்ட வேண்டும். அந்த பூ கட்டுறதுல விரலி மஞ்சள் இருக்கணும், 54 இருக்கணும். அந்த 54 விரலி மஞ்சளை கட்டியாச்சா? இது எப்போ கட்டணும்? குளிச்சுட்டு உட்காந்து என்னுடைய பொண்ணுக்கு சீக்கிரமாக விவாகத்தை அமைத்து கொடு ஸ்ரீ மகாலட்சுமியே அப்படின்னு வேண்டிண்டு மகாலட்சுமியின் நாமங்களை சொல்லிக்கொண்டே அந்த விரலி மஞ்சளை கட்டணும். கட்டிட்டு அது நல்லா அழகாக சுற்றி உங்கள் பூஜை ரூமில் வைங்க. 6லேருந்து 7 சாயங்காலம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமிக்கு அந்த மாலையை சாத்தணும். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காலையில் குளிச்சுட்டோ, நீங்கள் உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ கல்யாணத்தடை நீங்க வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையை செய்து கொண்டு பூ மாதிரி தொடுக்கணும். 54 விரலி 54 மஞ்சளை பூ மாதிரி தொடுத்து 7 வாரம் இதை கண்டினியூவாக பண்ணணும். அடுத்தது உங்களுக்கு ஒரு பிரச்சனை. 7 வாரம் பண்ணிகிட்டே இருக்கேன், அம்மா பண்ணுறாங்க, ஒருவேளை நான் டேட் ஆகிட்டேன்னா என்ன பண்ணலாம்? இருக்கு லேடிஸ் பிரச்சனை, காமன் ஃபார் ஆல். அப்போ அல்டர்னேட்டாக உங்கள் வீட்டில் யாராவது தொடுக்கிறதுக்கு இருக்காங்களான்னு பாருங்கள். இல்லையா? அதுக்கு இன்னொன்று சொல்கிறேன். 3 வாரம் அந்த மாலையை தொடுத்து பண்ணியாச்சு, 4வது வாரம் முடியல. அப்போ அந்த 3 வாரம் விட்டுருங்க. அடுத்த ட்ரிப் ஆரம்பிக்கும் போது 4வது வாரமாக ஆரம்பிங்க. யாராவது தொடுத்து கொடுக்க இருந்தார்கள் என்றால் வெல் அண்ட் குட், சூப்பர், கண்டினியூட்டி இருக்கும். பக்கத்து வீட்டில் கேட்கலாம்.
இல்லை யார்கிட்டயாவது அந்த ஒரே ஒரு வாரம் தானே கேட்கலாம். அப்படி யாருமே இல்லை அப்படின்னா கவலைப்படாதீங்க, விட்டுருங்க அந்த வாரம். அதுக்கு அடுத்த வாரத்துலேருந்து 3 வாரம் முடிச்சிட்டிங்கன்னா 4வது வாரம் ஆரம்பிங்க. ஆனால் 7 வாரங்கிறத 9 வாரமாக மாற்றிக்கோங்க. நடுவில் விட்டு போச்சுன்னா, புரியுதா? 7 வாரம் நீங்கள் விரலி மஞ்சள் மாலையை சாத்தணும், கண்டினியூவாக சாத்தணும். ஆனால் இந்த கண்டினியூ சாத்த விட்டு போச்சு, ஒன்று டேட்டு, இன்னொன்று வந்து ஊருக்கு போகிறேன், லாங் போகிறேன், இந்த வாரம் விட்டு போச்சு, இல்லை 3வது மறந்தே போயிட்டேன், கவலைப்படாதீங்க. 2 வாரமாக எக்ஸ்ட்ரா பண்ணி 9 வாரமாக சாத்தணும். அப்போ தான் இந்த கண்டினியூவேஷன் கிடைக்கும். நீங்கள் 5 வாரம் இந்த விரலி மஞ்சளை சாத்துறதுக்குள்ளேயே உங்கள் வீட்டில் நிச்சயதார்த்தம் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் ஒன்று, அந்த மாலையை தொடுக்கும் பொழுது என்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ சீக்கிரமாக கல்யாணத்தடை முடிஞ்சு கல்யாணம் ஆகணுங்கிற வேண்டுதலை போட்டால் மட்டும்தான் நடக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. கேட்டா போட்டால் மட்டும்தான் நடக்கும், வேண்டுதலாக போடணும். நம்ம ஆட்டுக்கு அப்படியே ஏதோ ஒரு பாட்டை கேட்டுக்கிறேன், மீம்ஸ் பார்த்துக்கிறேன், பாட்டை கேட்டுக்கிறேன், நம்ம ஆட்டுக்கு தொடுக்கிறேன், பக்கத்து வீட்டில் பேசிகிட்டு இருக்கேன், ஃபோன்பே ஸ்டே பண்ணுறேன், வேலைக்கு ஆகாது. ஆனால் சின்சியராக பிரார்த்தனைகளை ஒழுங்காக செய்தால் மட்டுமே இந்த கல்யாணம் நடக்கும். ஏனோ தானோ வென்று நடந்தால் கல்யாண தடை தான் நீடிக்கும். மஞ்சள் மாலை போட்டு பிரயோஜனமே இல்லை, இப்போ போடவே வேண்டாமே. இப்போ உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் எங்கே இருக்கணும்? மகாலட்சுமி கிட்ட இருக்கணும். அடுத்தது அந்த மகாலட்சுமி கிட்ட இருக்கிற கான்சன்ட்ரேஷன் ஒன்று. 2வது என்னுடைய குழந்தைக்கு கல்யாணம் ஆகணும் சீக்கிரம் அப்படிங்கிறது ஒன்று. இந்த ஒரு சேர இதை கொண்டு போய் மகாலட்சுமியோட பாதார விந்தத்தில் கொண்டு போய் செலுத்தினீங்கன்னா உங்களுக்கு அப்பேற்பட்ட கல்யாணத்தடை விலகி உங்கள் குழந்தைகளுக்கு கல்யாணம் டெஃபினட்டாக நடக்குங்க. ஒன்று தான், உங்களுடைய பிரார்த்தனையானது ஒழுங்காக இருக்க வேண்டும். நீங்கள் சாத்தும் போது அந்த மஞ்சள் மாலையை சாத்தும் பொழுது, விரலி மஞ்சள் மாலையை சாத்தும் பொழுது 6 to 7 இருக்க வேண்டும். 3வது 7 வாரங்கள் தொடர்ந்து செய்திருக்க வேண்டும். 2 வாரம் ஏதாவது ஒரு வாரம் முட்டு போச்சுனாலும் 9 வாரமாக மாற்றிக்கணும். உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் நல்லா கால்குலேட் பண்ணி செய்யுங்க. செய்கிறீங்களா? எத்தனை மாலை, எத்தனை மஞ்சள் எண்ணிக்கை? 54. எப்போ சாத்தணும் சொல்லுங்கள்? வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 6 to 7, அவ்வளோதானே. எப்போ தொடுக்கணும்? வெள்ளிக்கிழமை காத்தால குளிச்சுட்டு தொடுக்கணும். சரிங்களா? அவ்வளோதான், புரிஞ்சிச்சு உங்களுக்கு? யார் வேணாலும் செய்யலாம். அம்மா செய்யலாம், பாட்டி செய்யலாம், யார் வேணாலும் அந்த குழந்தைக்கு ரிலேஷனாக இருக்கணும். சித்தி செய்யலாம், யார் வேணாலும், யாரால் முடியுதோ அவங்க செய்யலாம். இல்லை அந்த பெண்ணே செய்யலாம், இல்லை இந்த ஆணே செய்யலாம், தப்பு கிடையாது. இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து பாருங்கள். ஏன்னா நிறையா பேருக்கு சொல்லி இந்த பரிகாரம் சக்ஸஸ் ஆகிருக்கு. நிறையா பேருக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு. ஒன்று தாங்க, மனசுக்குள்ளே நடக்கும். நான் என்றைக்குமே பாசிட்டிவ் தான் சொல்லுவேன். நான் இந்த மாலையை சாத்துறேன், நிச்சயதார்த்தம் ஆகும், கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற எண்ணங்களை வச்சுக்கோங்க. அருமையாக உங்களுக்கு நடக்குங்க, டெஃபினட்டாக நடக்கும். என்ன நம்பிக்கை தான் வாழ்க்கை. செய்கிறீங்களா? செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, செய்யுங்க. மஞ்சள் மட்டும் வாங்கணும், மொத்தமாக வாங்கி வச்சுக்கோங்க. காஸ்ட்லியாக இருக்கா? அப்பப்போ வாங்கிக்கோங்க. நான் ஏதாவது ஒன்று கொடுத்தா தானே நம்ம வாங்க முடியும். செய்யலாம்ல, செய்யுங்க, சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. சீக்கிரம் உங்கள் வீட்டில் கல்யாணம். இதுக்கு அடுத்தது கல்யாணம் ஆயிடுச்சு, அடுத்தது குழந்தை பாக்கியம். அதை பற்றி ஒரு வீடியோ போட போகிறேன், பாருங்கள். பார்த்துட்டு செய்யுங்க, பரிகாரம் செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு கல்யாணமாகும், குழந்தையும் பிறக்கும். மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். டேக் ஒன் பக்தி நேயர்களுக்கு என் கோவிந்த பட்டனின் கோடானு கோடி நன்றிகள்.